வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பது இயக்குனர், நடிகர், ஒளிப்பதிவாளர் திரு வேலுப்பிரபாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் திரும்பவும் பெரியார் பற்றி ஒரு சர்ச்சை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பெரியார்னாலே சர்ச்சைனாலே பெரியார்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இதோட உங்களோட பார்வை எப்படி சார்? பெரியாருடைய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பெரியார் இறந்தும் 50 ஆண்டுகள் கழித்தும் இப்போ மீண்டும் பெரியார் களத்தில், அதாவது எல்லாரும் தாக்குகிற ஒரு நிலையில் அவர் முன்னாடி நிற்கிறாருன்னா அவருடைய தேவை நமக்கு அதிகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் பெரியாரோட தேவை இருக்குன்றீங்க. ஆனால் பெரியார் ஒரு வெங்காயம்னு திரு சீமான் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாப்புல. நீங்கள் அவர் ஒரு கதாநாயகனாக சித்தரிக்க முயல்றீங்க. ஆனால் அவர் கதாநாயகன் இல்லை, மிகப்பெரிய வில்லன்ற மாதிரி, தமிழினத்துக்கே பெரிய விரோதின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்கிறாப்புல. இதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது எப்போவுமே வில்லன் தன்னை கதாநாயகனாக நினச்சிப்பான், உண்மையான கதாநாயகனை வில்லனாக நினைப்பான். இதெல்லாம் இந்த ஒரு அறிவற்ற மூட சமூகத்தில் இதெல்லாம் சகஜம்தான். பார்ப்பனர்கள் பெரியார் இருந்தபோது, அதாவது நீங்கள் நல்லா பார்த்துங்க, பெரியார் இருந்தபோது பார்ப்பனர்களுடைய தலைவராக இருந்த ராஜாஜியே பெரியாருக்கு பதில் சொல்ல முடியாமல், இல்லைனா பெரியார் சொல்வது சரி என்ற நிலையில் தான் அவர் அமர்ந்துட்டு இருந்தார். அவருடைய நிலைப்பாடே அன்றைக்கி அரசியல் நிலைப்பாடே அப்படி தான் இருந்தது. அதனால் இன்றைக்கி பெரியாருடைய கருத்துக்கள் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போல. ஆனால் அவரை ஒரு பிம்பமாக வச்சிட்டாங்க, புத்தரை போல. எப்படி புத்தர் கடவுள் இல்லை என்பதற்காகவே கடவுள் ஆக்கப்பட்டானோ, அப்போ புத்தனை எல்லாரும் பிற்காலத்தில் புத்தருடைய உருவத்தை தான் நிறைய இந்த சமூகத்தில் உள்வாங்கிச்சு. அதாவது ஒரு அலங்கார பொருளாக கூட இன்றைக்கி ஒரு பாப்பா வீட்டில் போனீங்கன்னா கூட இன்றைக்கி நீங்கள் புத்தர் இருப்போம். ஏன்னா அந்த புத்தர் என்ன சொன்னாருன்னு இவனுங்க பரப்பாமல் புத்தர்னு ஒரு இமேஜை பரப்புனானுங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த இமேஜ் பரவுனதுனால புத்த மதம்னு என்னன்னு தெரியாததுனால அன்றைக்கி புத்த மதம் அழிக்கப்பட்டது. ரொம்ப சுலபம். அதாவது வெறும் உருவத்தை, பிம்பத்தையே கட்டிட்டு வர்றது, அவங்களுடைய கொள்கையை மக்களுக்கு பரப்புறதில்லை. அதே நிலை தான் இன்றைக்கி நீங்கள் பெரியாருடைய நிலையம். அதாவது பெரியார் பரப்பப்படுகிறார், பெரியார் சிலை வைக்கப்படுகிறது. ஆனால் பெரியார் என்ன சொன்னார்? கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னார்? அந்த மாதிரி விஷயங்களை இவனுங்க பரப்பாமல் மறுபடியும் புத்தனை போலவே பெரியாரையும் ஒரு ஐடியலாக எடுத்துன்னு வராங்க. அப்போ அந்த ஐடியில் ஒரு ட்ரேட்மார்க்காக இவன் நினைக்கிறான், சீமான் என்ன நினைக்கிறான், இந்த ட்ரேட்மார்க்கை உடைக்கணும் அப்படின்ட்டு. இவனுங்க இதை கொள்கையாக வளர்த்துருந்தானுங்கன்னா திகாக்காரன், திமுகக்காரன் இன்றைக்கி இவன் பேச முடியாது. ஏன்னா மக்களுக்கெல்லாம் பெரியார் கொள்கைன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அப்போ இவன் சொன்ன உடனே ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும். இப்போ ஒரு நெகட்டிவாக ஜனங்களுக்கு, ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற 99.3% பேர் கடவுள் பக்தர்கள், கடவுள் பக்தி இருக்கிறவனுங்க, பகுத்தறிவு இல்லாத நாடு. அப்போ இந்த நாட்டில் கடவுளுக்கு எதிராக ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் ரொம்ப கெட்டவன். அதுதான் இங்கே இருக்கிற கான்செப்ட். அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் இவனுங்க பெரியாரை உடைக்கணும்னு பார்க்குறாங்க. அது இதுவரைக்கும் பார்ப்பனர்கள் செய்து கொண்டிருந்தார். இப்போ பார்ப்பனர்களின் வேலையை எப்பவுமே ஒரு கருப்பன்னா காட்டி கொடுக்குறோன்னா இருப்பான். எப்பவுமே ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பன்றது நான் சொல்கிறது இந்த மண்ணின் மைந்தன் தான் இந்த மண்ணிற்கு செய்ய போகிற நல்லதையே தடுப்போம். அப்படி தான் இந்த பையன் இந்த தம்பி சீமான் மாறிட்டு. அது ஒரு ரொம்ப, அதாவது நிகழக்கூடாத ஒரு நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்பான் எல்லாத்தையும் சமமாக தான் பார்ப்பான், அதனால தான் அவன் பேர் பாப்பான்னு பேர் வச்சாங்க. ஆனால் அந்த பாப்பானை ஒரு தமிழினத்துக்கே விரோதின்ற மாதிரி பெரியார் சித்தரிக்கை பார்த்து தோல்வி அடைந்தாடுற மாதிரி சீமான் சொல்கிறாப்புல. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இன்னைக்கு இந்த சமூகம் இவ்வளவு பிரிந்து, அதாவது ஒரு தமிழ் சமூகம் இவ்வளவு தூரம் பிரிஞ்சு ஜாதியாக பிரிஞ்சிருக்கு. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நடுவலானவன், இப்படி வகையாக பிரிச்சிருக்கு. இன்றைக்கும் இங்கே தீண்டாமை இருக்குது. இன்றைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? அதாவது ஒரு ஊரில் ஒரு தெருவில் இருக்கிற மனுஷன், நான் உயர்ந்த ஜாதி, எனக்கு எதிர் வீட்டில் ஒரு பாப்பான் இருக்கான், அவன் தன்னை உயர்ந்த ஜாதின்றான்.
என்ன வந்து தாழ்ந்து சூத்ரன்றான். இப்படி உலகத்தில் இந்த நாட்டில் பிறந்தவன், ஏன் இந்த மண்ணின் சொந்தக்காரன், இந்த மண்ணின் சொந்தக்காரன் யார்? கருப்பர். அந்த கருப்பர்களை இன்னைக்கு சேரியில் வாழறான். அவன் தான் இந்த மண்ணுக்கே மைந்தனாக இருந்திருப்பான். அவனை இவன் சேரிக்கு அனுப்பிட்டு இவன் உயர் ஜாதின்னு சொல்லிட்டு கோயிலை கட்டிக்கிட்டு இன்னும் நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட வேசி மகன்னு சாஸ்திரத்தில் எழுதி வச்சுக்கிட்டு இன்றைக்கும் சூத்திரன் அப்படின்னு சட்டத்தில் இருக்கு. சும்மா ஏதோ இவன் சொல்லிட்டு போகிறான் விட்டுடலான்ற மாதிரி கிடையாது. இன்றைக்கும் இந்து லாவில் நாம் வந்து சூத்திரன்னா என்ன அப்படின்னா வேசி மகன், தாசி மகன், அடிமை மகன், இதுதானே எழுதியிருக்கு சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை வச்சு தானே தீண்டாமையை ஒழிச்சிட்டாலும் கோயிலுக்குள்ளே அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்கான். பார்ப்பான் கோயிலுக்குள் தீண்டாமை இந்த சட்டப்படி குற்றம், தீண்டாமை குற்றம் இல்லையா? அப்போ அந்த தீண்டாமை எப்படி கோயிலுக்குள்ளே வைக்கிற, கர்ப்பகிரகத்தில் வைக்கிற? நீ வந்து சூத்திரம் போக முடியாது, சூத்திரம் வந்து உள்ளே வந்தால் சாமியை தொட்டால் தீட்டாயிடும்ன்ற. தீட்டாயிடும்னா என்ன? தீட்டாயிடும்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தீண்டத்தகாதவர்கள் உள்ளே நுழைந்து உள்ள தீட்டாயிடும். நான் தொட்டா சாமி தீட்டாயிடும், நான் தொட்டா சாமி செத்துடும்ன்றான். என்ன இப்போ எனக்கு என்னை விட அப்போ பாப்பான் தொட்டா பாப்பானை தான் கிட்ட வச்சுக்கணும்னு அந்த சாமி விரும்புது அப்படிங்கிற மாதிரி இவன் காட்டுறான். இதெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு மிக மோசமான அயோக்கியத்தனமான ஒரு சூழ்ச்சிங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டியது, ஏதோ ஒரு 500 வருஷத்துக்கு இருந்திருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இன்னும் புதுப்பிச்சுக்கிட்டு இன்னும் அதுக்கு சனாதானம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இந்த ஜனங்களுக்கு புரியாதனால சனாதானத்தை அழிக்க போகிறோம். சனாதானம்னா ஏற்றத்தாழ்வு, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு கிடையாது. இதுதான் சனாதானம். இந்த இருக்க வைக்கிறது தான் சனாதானம். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, ஜாதி பிரிவுலாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் சனாதானம். அது இந்த காலகட்டத்துக்கு, இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு பயன்பெறுமா? இந்த மக்கள் இந்த நாட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டுட்டு செவ்வாய் கிரகத்தில் போய் குடியேற போகிற நிலைமை வந்துச்சு. இந்த நிலைமையிலையும் இந்த பார்ப்பனர்கள் சனாதானம் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த பெரியார் சொல்கிறாரு, அதாவது ஒன்றும் முடியலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், பாப்பானுங்களை வெட்ட தான் முடியும், கொல்லாதான் இந்த காரியம் முடியும்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்றார் பெரியார். புரிஞ்சுங்க. அப்போ பேரன்பு கொண்ட ஒரு பெரியார் கொல்றதை பற்றி பேசுகிறார். மனிதர்கள் பாப்பானை கொன்னாதான் இந்த விஷயம் முடியும் நடக்கும் அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறார். பார்த்துங்க, அவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு பார்ப்பனன். அவன் எங்கேருந்து அவன் தானே பிரித்தான் மேலே கீழேன்னு. இன்றைக்கும் இந்த நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு சும்மா இன்றைக்கி இந்த திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணுகிறானுங்க, தேவையில்லாத ஒரு கலாட்டா பண்ணுகிறான். அங்கே 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மசூதியோ தர்காவையோ இன்றைக்கி அப்படியே காலி பண்ணிவிட்டு நாம் அண்ணன் தம்பியாக ஒன்றா இருப்போம்னு எச்ராஜா சொல்கிறான். இது என்ன இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இதோ இருக்கிற சைனா உலகத்தை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட மோசமாக இருந்த சைனா இன்றைக்கி உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக முதல் நாடாக இருக்குது இல்லையா? அவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி வந்தது? தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிற சைனாவை பாருங்கள், அவ்வளோ பெரிய வளர்ச்சி. அங்கே கடவுளை ஒழித்ததனால் அந்த வளர்ச்சி. நீ இன்றைக்கும் வந்து தேர் இழுக்கணும், இன்றைக்கும் திருவிழா பண்ணணும். என்ன தேர் அது? சாமி வந்து அவருடைய வப்பாட்டி வீட்டுக்கு போயிடுது, 3 நாள் எடுத்துன்னு கூப்பிட்டு போகிறான். இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம். இதெல்லாம் இந்த நாடு முன்னேறுமா? வெறும் பாப்பானுங்க வாழறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க ஏற்பாடு. இந்த ஏழைகள், இந்த பாமரர்கள் அதை பற்றி புரிஞ்சுக்காமல், அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இந்த பாப்பானுங்கன்ட்டு அந்த பாப்பானுங்க பின்னாடியும் 10 கருப்பன் நிற்கிறான்ல, எதையும் ஒன்று அது மாதிரி இப்போ அந்த லிஸ்ட்டில் இந்த சீமான் சேர்ந்துட்டான். அதுதான் நான் சொல்லுவேன். சீமானின் பின்புலம் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குமோன்னு எல்லாருமே ஐயப்படுறாங்க. கண்டிப்பாக. அதாவது மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். என் கூட என்னுடைய உதவியாளர் செல்வம்னு கேமராமேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தம்பியை எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே திரைப்படக் கல்லூரியில் படித்தவன் நான். அவன் அப்போ படிக்கும்போது என்னை வந்து கெஸ்ட் லெக்சராக கூப்பிட்றானு. வேதா செல்வம்னு
வேலுப்பிரபான் காதல் கதையோட கேமராமேன். அந்த இன்ஸ்டியூட்டில் என்னை கூப்பிட்றான் கெஸ்ட் லெக்சராக. இந்த தம்பி அவன் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு லீடராக இருக்கானா என்னமோ. அப்போ நான் போய் பேசுகிறேன். பேசும்போது பார்த்தா அவனும் ஒரு பெரியாரிஸ்ட், பெரியார் குடும்பத்துலேருந்து வேதா செல்வம்னு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற அந்த ஃபைனல் இயர் படிக்கிற பையன், ஐயா நீங்கள் கும்பகோணம் வந்து எங்களுக்கு ஒரு பேசணும் ஐயா அப்படின்றான். நான் போய் கும்பகோணத்தில் பேசுகிறேன். ஆனால் எனக்கு வந்து ராத்திரி வந்து ஒரு 3000 ரூபாய் வழி செலவு கொடுக்குறான். எப்படா கொடுக்குறான்னா அது எனக்கு அப்புறம் தெரிய வருது. அவன் மோதிரத்தையோ அவங்க வீட்டு மோதிரத்தையோ வச்சு எனக்கு வழி செலவுக்கு கொடுக்குறான், பெரியார் கூட்டம் நடத்தணும். அப்படிப்பட்ட பையன் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு 3 மாதத்தில் அவனுடைய ஃபோனில் ஒரு என்ன அவனுடைய வாட்ஸ்அப்பில் அந்த படம் வைப்பாங்கள்ல டிபி, அந்த டிபி என்ன தெரியுமா, இவனும் பட்டை போட்டுனுக்கிறான், அவன் பொண்டாட்டியும் பட்டை போட்டுனுக்குது, 2 பேரும் ஒரு கோயிலில் செல்ஃபி எடுத்துனுக்கிறான். அதை தான் அவன் டிபி வச்சுருக்கான். யார் என்னை பெரியாரை பற்றி பேசுறதுக்கு அவன் மோதிரத்தை வச்சு 3000 ரூபாய் கொடுத்த பையன் கல்யாணமான அடுத்த மாதமே வந்து விபூதி வச்சுக்கின்னு கோயிலில் செல்ஃபி எடுத்துருக்கான். நீங்கள் இப்போ செக் பண்ணிங்க அவனை, வேதாசலம்னு ஒரு பையன். அப்போ நான் அவனுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இப்படி பலர் மாறுறான். பொண்டாட்டி கட்டணும்னா மாறிடுறான். அது எப்படி மாறுறான், எதுக்கு மாறுறான்னே தெரியல. இப்போ நான் கூட வந்து ஜெயதேவி அப்படிங்கிறவங்களோட நான் லீவ் பண்ணேன். அவங்க வந்து பரதநாட்டியம் முருகாசரணம்னு நாடகம், முருகர் நாட்டிய நாடகம் போட்டிருந்தவங்க. நான் வந்து சேர்ந்த உடனே முதல் நாள் பாடமே என்னன்னா கடவுள் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வை. என்ன அது ஒரு நாள் 2 நாளில் முடிஞ்சிடுச்சு. 2வது நாள் வேலை என்ன தெரியுங்களா, அவங்கள கிராப் அடித்து பேண்ட்டு ஷர்ட்டை போட்டு முதல்ல பெரியார் திடலில் பெரியார் சொன்னார் பாருங்க, கிராப் அடித்து பொம்பளை வந்து பேண்ட்டு ஷர்ட்டு போடணுன்னு. வீரமணி பொண்டாட்டியோ வீரமணி பொண்ணோ இல்லை அங்கே இருக்கிற முக்கியமான ஆளுங்களோ எவன் பொண்ணும் எவன் பொண்டாட்டியும் ஒரு 1/2 அடி முடிய கூட கட் பண்ணல. ஆனால் அந்த பெரியார் திடலுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, திராவிட. ஆனால் ஒரு முற்போக்கு அப்படிங்கிறத நாங்கள் எப்படி செயல்படுத்துகிறோம் பாருங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு. சார் நீங்கள் வந்து சீமான் கட்சியை சேர்ந்தவரா இல்லை அது அனுதாபியா? ஏன்னா நான் பல மேடைகளில் உங்கள் சீமான் கட்சி சார்பாக நீங்கள் பேசுகிறத நாங்கள் பார்த்துருக்கோம். பல மேடைகளில் ஒரு 2-3 மேடையில் பேசியிருப்பேன். சீமான் வந்து எனக்கு மிக நெருங்கிய நண்பன். இப்போ ஏன் இந்த வேதா செல்வம் கதை சொன்னோன்னா, அதே கதை தான் சீமான் கதை. என்ன அதாவது தீவிர பெரியாரிஸ்ட். என்ன அது கூட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடவுள் திரைப்படம் வெளியிட்ட பிறகு அந்த கடவுள் திரைப்படத்துக்கு கிடைத்த வரவேற்பில் மிகப்பெரிய இடைவெளியில் திரைப்பட துறையை சேர்ந்தவர்கள் வந்து திராவிட கழக கூட்டங்களில் பேசுனது மிகப்பெரிய நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் தான், புரியுதுங்களா? நான் தான் சத்யராஜை உருவாக்குனேன். அது எனக்கு முன்னாடி சும்மா அவர் ஒரு மெயின் கூட்டத்தில் கூட்டுவார். ஆனால் நான் எல்லா ஊர்கள்லேயும் திராவிட கழக மேடைகளில் நான் பேச ஆரம்பித்தேன் இல்லையா? அப்படி பேசியதால் ஈர்க்கப்பட்டு பெரியார் மேடைக்கு வந்தவர் தான் சீமான். கடவுள் படத்துக்கு அப்புறம் நான் பேசுனதுக்கப்புறம் என்னை போல் அதில் மிக ஆர்வம் கொண்ட ஒரு சீமான் அந்த மேடையை அவரும் பங்கெடுத்துக்கிறார். இதுதான் உண்மை, புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு தீவிரமான ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தவன் ஒரே மேடையில் நாங்கள் பல மேடைகள் திராவிட கழக, அதாவது பெரியார் திராவிட கழக மேடை, இது மாதிரி பெரியாருடைய மேடைகளில் நாங்கள் 2 பேர் பேசியிருக்கோம், புரியுதுங்களா? அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு, அன்றைக்கி இருந்த உடல் மொழி, அதெல்லாம் தான் வந்து சீமானுடைய இன்ஸ்பிரேஷன். அதுதான். அப்போ அப்படி வந்ததுனால எனக்கும் அவனுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம் மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு ரொம்ப அன்பானவன், புரியுங்க? ரொம்ப அன்பு பொழியும் அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தன் இன்னைக்கு என்ன பேசுகிறான் அந்த அப்போ அன்று நான் வந்து சீமான் கட்சியோட அனுதாபியாக இருந்தேன்.
சீமான் பெரியாரை எதிர்க்காத வரைக்கும் நான் வந்து கூட பயணிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன் ரொம்ப அதாவது மிக நெருக்கமான ஒரு பயணம்தான். ஆனால் என்னைக்கு அவன் வந்து கல்யாணமாய் விபூதி வச்சானோ, என்னைக்கு முருகன் என் முப்பாட்டன்னானோ, என்னைக்கு வந்து காவடி தூக்க ஆரம்பித்தானோ, என்றைக்கு அந்த பையனுக்கு ஏதோ தராசில் வச்சு கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு தங்க வேலை கொடுக்குறான், அதுக்கெல்லாம் அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து அந்த வேதா செல்வம் மாதிரி தான், இவன் ஒரு பெரிய வேதா செல்வம் ஆகிட்டான். என்ன பொண்டாட்டி என்ன பழங்காலத்துக்கு கூப்பிட்டு போகிற, நவீனத்துக்கு இல்லை, அதே புடவை, அதே நகை, அதே மாதிரி ஒரு இது, அதே மாதிரி கோயில். இந்த பொண்டாட்டிங்க விடமாட்டாள். இந்த பொண்டாட்டிங்க என்ன சொல்கிறாளுங்களோ அதுதான் 90%, ஏன் 90%, 99% ஆண்களுடைய வாழ்க்கையாகவே ஆயிடுச்சு. அது சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல, அதை நம்ம எப்படியாவது போய்க்கிறோம். ஆனால் இது பெரியாரின் பாதையே ஒரு திருமணமும் ஒரு பெண்ணும் மாற்றிவிட்டால் அதில் அவன் சுயநலவாதி ஆகிட்டான், அதில் அவன் வந்து ஒரு சுகபோகி ஆகிட்டான், அதில் அவனுக்கு ஒரு பெருஞ்செல்வம் தேவைப்படுது. அதற்கு எவனாவது இங்கே இருக்கிற அயோக்கியனுங்க பாப்பானுங்க ஆர்எஸ்எஸ் காரணங்க அவனுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அவனை, ஏன்னா அவன் ஒரு பெரும் பேச்சாளனா, எந்த பேச்சும் பெரியார் கருத்துக்கு எதிரில் நிற்காது. அவன் ஒரு பெரிய பேச்சாளனாக இருக்கலாம், அதுவெல்லாம் கத்தலாம், அதுக்காக இவனுங்க அவரை சீமான ஹையர் பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது இழிநிலை. நான் இவ்வளவு என்னுடைய இவ்வளவு நெருக்கமான ஒரு சீமானை ஒரு இழிந்த பிறவியா நான் பேசுவேன்றது எனக்கு கனவுல கூட கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு அந்த தம்பியை பார்த்தாவே ஒரு அப்பாவி, ஒரு என்னது அப்பாவி இல்லை, ஐயோ பாவமா எனக்கு தோணுது. அடப்பாவி, எவ்வளோ பெரிய குரலை வச்சுக்கிட்டு, எவ்வளோ மொழியை வச்சுக்கிட்டு அது வீணாக்கிட்டானே. இதை பெரியாரை பரப்புறதுக்கு இருந்தால் அவனுக்கு அடுத்த பெரியாருக்கு அடுத்த இடத்த அவனுக்கு கொடுத்துருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு கருத்து தெரியும், அந்த அளவுக்கு அவனுக்கு குரல் வலிமையும் உடல் மொழியும் இருக்குது. ஆனால் அதை எல்லாம் வீணாக்கி ஒரு ரவுடி மாதிரி, ஒரு பொறுக்கி மாதிரி மாறி பெரியார் பாதையில் பயணித்திட்டு இருந்த என்ன வந்து பிரபாகரன் தான் திருத்துறாருன்னு சொல்கிறாப்புல. உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு பெரியார் விரோதியா? அதாவது தனித்தமிழ்நாடு கேட்டதே பெரியார் தான், புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே யாருக்குமே தெரியாத போது தனித்தமிழ்நாடு கேட்குறார். என்ன அப்படிப்பட்டவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக இருக்க மாட்டார். பாப்பானுங்களுக்கு விரோதி. அதாவது பாப்பானுங்க இந்த கடவுளை ஒழிச்சிட்டா பாப்பானுங்க தொழிலே போயிடும். அதனால் அவனுங்க வந்து அதை இந்த மூட பழக்க வழக்கங்களை, இந்த கடவுள்களை காப்பாற்றினா, இந்த கடவுள் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான கோயில்களும் கடவுள்களும் யாருக்கு நல்லது செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? பாப்பானுக்கு தான் நல்லது செய்யுது. என்ன எந்த ஒரு மனிதனுக்கு நல்லது செய்ய முடியுமா? அது பாப்பானுங்க அந்த மாதிரி ஒரு கோயிலை பொம்மையை வச்சுக்கிட்டு அதை ஏமாற்றி, நான் தான் இந்த சாமிக்கு பூஜை செய்ய முடியும், நான் தான் இந்த சாமிக்கு வந்து ஆராதனை எடுக்க முடியும், நான் தான் இந்த சாமிக்கு கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இந்த ஏழை ஜனங்களை வஞ்சிக்கிறான். அந்த வஞ்சிக்கிறதுக்கு இந்த நம்ம பாப்பானுங்களோட பொழைப்பு போயிடுமேன்னு அந்த பாப்பானுங்களில் சில பேர் இப்படியெல்லாம் பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு இது மாதிரி சீமான் மாலை ஆளை உருவாக்குறார். ஒரு இளம்பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெண் விடுதலை பேசுகிறதுக்கு ஒரு புரிதலா அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் எவ்வளோ பெரிய பிற்போக்குவாதியாக இருந்தால் அவனே ஒரு 50 வயசில் ஒரு 25 வயசு பொண்ணை 22 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். நல்லா புரிஞ்சுங்க, அவனே அதை பண்ணுறான். என்ன 50 வயசில், இதே வந்து நீ 50 வயசில் பண்ணுற, அதே வந்து அந்த பொண்ணு வீட்டில் என்ன கேட்டிருப்பாங்க, என்ன கேட்பாங்க? முதல்ல ஏம்மா அந்த பையனை கல்யாணம் பண்ணால் அவனுக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு தானே கேட்பான். என்ன அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ஆண் அப்படின்னு ஒன்று இருந்தாவே ஒரு துணைன்னு ஒன்று தேவைப்படும். நல்லா புரிஞ்சுங்க. அதுவும் தனியாக இருக்கிற ஒரு ஆண், அதுவும் 24 மணி நேரம் வேலை செய்கிற, 24 மணி நேரம் சிந்திக்கிற, 24 மணி நேரம் தன் மக்களுக்காக உழைக்கிற ஒரு தலைவனுக்கு கூடவே ஒரு ஆள் இருக்கிறதுல என்ன தப்பாடு? அதுவும் அந்த பெண் அவளே விரும்பி, ஏன்னா அந்த பெண்ணுடைய குடும்பமும் திராவிடர் கழக குடும்பம், வேலூர் சார்ந்தவர்கள். என்ன அந்த பொண்ணும் சின்ன வயசுலேருந்தே
வந்து இயக்க வேலைகளை, திராவிட கழக வேலைகளை அந்த பெண் செஞ்சிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வலிமையான, அதாவது ஒரு நாட்டையே சீர்திருத்தக்கூடிய ஒரு மகத்தான மனிதனுக்கு அந்த பெண் துணையாக இருக்கிறதுல அந்த பெண்ணுக்கு கிடைத்த பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். அது அவரோட மகள் தான் ஒரு பார்வை இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் அதான் இது இப்படிப்பட்ட கீழ்த்தரமான, அதாவது மிக உயர்ந்த தமிழன், பண்பால் மிக உயர்ந்தவன். என்ன, அவனுடைய பல இலக்கியங்களை படிக்கும்போது, அவனுடைய பல சொற்றொடர்களை பார்க்கும்போது அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்த தமிழனில் இப்படி நாட்டுக்காக உழைக்கிறவர்களை ரொம்ப வன்மமாக, ரொம்ப கீழ்த்தரமாக, எப்படித்தான் இவனுங்கெல்லாம் பொய் பேசுகிறதும் இட்டு கட்டுறதும் அதையே பரப்புறதுமா ஒரு செய்கிற நாடா இது எப்படி மாறிச்சின்னு தான் எனக்கு தெரியும். அதெல்லாமே பொய். அந்த அம்மா வேலூரை சார்ந்தவர்கள், இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவங்க குடும்பமே இது. இவருக்கு துணையே இல்லை, இவர் ரொம்ப தனிமை, எப்படிப்பட்டவனும் இன்னொருத்தன் உதவியாக இருக்கவே முடியாது இல்லையா? 24 மணி நேரமும் கூடவே இருக்கணும், முழு அன்போடு இருக்கணும், முழு பற்றுதலோடு இருக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஏற்பாடால் தான் அது நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடால் தான் அவர் 25 ஆண்டுகள் நமக்கு தொண்டு செய்தார். சொத்துக்காக கல்யாணம் பண்ணாருன்ற ஒரு பார்வை இருக்கே சார். ஆமாம், சொத்துக்கள்னால் ஏராளமான சொத்துக்களை அவர் சேர்த்துட்டார். யாருக்காக சேர்க்குறாருன்னா இந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக தான் அவ்வளோ சொத்துக்களை சேர்க்குறாரு. அப்போ அந்த சொத்துக்களை கொஞ்ச காலத்துக்காவது ரொம்ப, அதாவது மிக சத்தியத்தோடு நேர்மையோடு அந்த சொத்துக்களை அந்த கழகத்திற்காக பாதுகாக்க வைப்படுவதற்கு அந்த காலத்தில் வந்து திருமணம் செய்தால்தான் அது சட்டப்படி வாரிசா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அந்த பெண்ணை பயன்படுத்திக்கிறார். தமிழை காட்டுப்பிராண்டி பாஷைன்னு கேவலப்படுத்துகிறாப்புல, அவரை எப்படி நாங்கள் ஒரு தமிழின தலைவராக ஏற்றுக்க முடியும்னு கேட்குறாப்புல. எந்த மகன் எந்த தன்னுடைய சொந்த தாய், சொந்த தகப்பனை, இல்லைன்னா எந்த சொந்த தகப்பன் தன் சொந்த மகனை மகளை திட்டாமல் மிக கீழ்த்தரமாக எங்கேயோ இல்லாமல் இருந்திருக்கான் சொல்லுங்கள்? எங்கேயுமே இல்லை. ஏதோ ஒரு நொடியிலையாவது ஒருத்தன் சொல்கிறான். அது அப்படி சொல்கிறதையே ஒருத்தன் வாழ்க்கை முழுக்க இவனை பெற்று வளர்த்து இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து இவனுக்கு சொத்து சேர்த்து எல்லாமே பண்ணி கொடுக்குற ஒரு தந்தையை வந்து இவன் வந்து இல்லை, அவன் என்னை அப்படி திட்டினான், அன்றைக்கி லேட் நைட்டில் வந்தேன், இப்படியோட அயோக்கிய பயில அப்படின்னு ஒரு அப்பன் சொல்கிறதுல எந்த இதுவும். அப்படி இவர் வந்து அப்படி ஏதோ போன போக்கில் திட்டாருன்னு சொல்ல வரல நான். அப்படி ஒரு பெரிய இவன் நீ முன்னேறாமல் நீ சொல்கிற கதையெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்கிறேன். என்ன, நான் அப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி வாழ்ந்தேன், கப்பல் கட்டினேன், இதை போனேன். இன்றைக்கி உன் நிலைமை என்னடா? இன்றைக்கி பிச்சை எடு. உலகத்திலே வந்து நம்மை விட காட்டு மிராண்டிகள் யாருன்னா இருக்கிறாங்களா? உலகத்தில் நான் சொல்கிறேன், உலகத்திலேயே காட்டு மிராண்டிகளாக இன்றும் வாழ்வது தென்னாட்டவர் தான். அதில் குறிப்பாக மிக ஆதிக்குடியான இந்த தமிழன் இங்கே தான் இந்த வேப்பலை கட்டின்னு ஆடுறது, காவடி கட்டின்னு ஆடுறது, அளவு குத்தின்னு ஆடுறதெல்லாம் இந்தியாவிலே வேறு எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஆக இன்றும் காட்டு மிராண்டியாக அவன் வாழ்வதற்கு, அவனை காட்டு மிராண்டியாக வைத்திருப்பதற்கு அந்த மொழியை பயன்படுத்தி கொண்டார். அந்த மொழியை பக்திக்கான இலக்கியங்களை படைப்பதற்கான ஒரு மொழியாகவே அந்த தமிழை ஆக்கிட்டார். அதுதான். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.